கடந்த ஒரு வருஷத்துல பாருங்களேன், உங்களுக்கு நீங்களே நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். ஐபிஓ வந்தது, நிறைய பிரபலமான ஐபிஓக்கெல்லாம் வந்தது. இப்போ பிரபலமான ஐபிஓலாம் வந்து அந்த லிஸ்டிங் கைன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த லாகின் பீரியட் முடிஞ்ச உடனே சரன்னு நீங்க எதை வேணாலும் பாருங்க. ஒரு எல்ஐசி ஹவுசிங்கா இருக்கட்டும், ஒரு என்எஸ்டிஎல் எடுத்துக்கோங்க, பஜாஜ் ஹவுசிங்கா இருக்கட்டும், ஓலா இருக்கட்டும், நிறைய எத்தனை ஐபிஓ வந்திருக்கு, ஹிண்டாய் வந்தது, எல்லாமே வந்தது. பாத்தீங்களா? ஏதாவது தாண்டி மேல போயிருக்கா? அதுக்கான ஓரளவுக்கு காம்பவுண்டோட ஆனுவல் growth ரேட் அந்த 1 இயருக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்கா? இல்லையே. அப்ப இது மாதிரி இதுல நீங்க அந்த ஸ்டாக்கை போட்டுட்டு நம்ம என்னத்தை பண்றது? அப்போ முதலீடுக்கான உரிய நேரம் ஒன்றும் நமக்கு காலம் நிர்ணயம் செய்யவில்லை என்றுதான் நாம நினைச்சுக்கணும். நான் வந்து நிறுவனங்களுக்கு இப்ப ஒரு ஐபிஓ வந்ததுக்காக நான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய ஐபிஓக்கள் வந்துட்டு தான் இருக்கு. இதுல மெயின் போர்டு ஐபிஓ இருக்கு. மெயின் போர்டு ஐபிஓவே இந்த லெவல்ல இருக்கு. இன்னும் எஸ்எம்இ அது ஒன்றும் சொல்லவே வேண்டாம். பெரிய பலன்கள் ஒன்றும் ஐபிஓல எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல, ஒரு நிப்டியும் கொடுக்கல. ஆனா சில ஸ்டாக்குகள் வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்த பலனை விட அதிகமாக கொடுத்திருக்கு.